தேனி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், பெரியகுளம், தேனி, உத்தமபாளையம் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ளது. தேனி மாவட்டத்தில் புதிதாக தொடங்க உள்ள மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் நடப்பாண்டிற்கான 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரும் 24ஆம் தேதி வரை வழங்கப்பட்டு பதிவு செய்யப்பட உள்ளதாகவும், தேனி அள்ளிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தற்காலிகமாக செயல்பட உள்ள இப்பள்ளியில் கேந்திரிய வித்யாலயா சங்கத்தின் விதிமுறைகளின்படி சேர்க்கை நடைபெறுவதால் தேவையான ஆவணங்களுடன் பெற்றோர் விண்ணப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் சட்ட நிபுணர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சட்ட விழிப்புணர்வு மற்றும் புகார் அளிக்கும் நடைமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 23வது தவணை தொகை வரவு வைக்கப்பட்டது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தேனியைச் சேர்ந்த விவசாயி தெரிவித்தார். நான் சின்னனூர் பகுதியில் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப காலமாக. இதில் மத்திய அரசோட PM கிசான் திட்டத்தில் வருஷத்துக்கு 6000 ரூபாய் போடுறாங்க. அந்த 6000 ரூபாய் இப்பொழுது 23வது தவணையாக என்னோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்துருச்சு. இந்த பணம் எங்களுக்கு உரம் வாங்குவதற்கும் விதை வாங்குவதற்கும் மற்ற சிறு செலவுகளுக்கு எங்களுக்கு ரொம்ப இது பயனுள்ளதாக இருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசிற்கும் பிரதமருக்கும் சிறு குறு விவசாயிகளின் சார்பாக மிக்க நன்றி. மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத் துறையில் ஸ்டார் கல்லூரி திட்டத்திற்கு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பிசிப்பட்டி பேரூராட்சியில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நத்தம் புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் சுமார் 900 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த துறை அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்தி திட்ட மதிப்பீடுகளை தயாரித்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஆய்வு கூட்டத்தில் குழு தலைவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் வலியுறுத்தியுள்ளார். தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான ஈரநில கண்காணிப்பு குழு உறுப்பினர்களுக்கான பயிலரங்கம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. 2026-27 குறுவை பருவத்திற்கான பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வாழை, மரவள்ளி, வெங்காயம், கத்திரி மற்றும் தக்காளி பயிர்களுக்கு காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வெங்காயம், கத்திரி, தக்காளி பயிர்களுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளும், வாழை மற்றும் மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளும் பதிவு செய்து பயனடையுமாறு தோட்டக்கலைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கான நீட்ஸ் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 5 கோடி வரை வங்கி கடனுடன் அதிகபட்சமாக ரூபாய் 75 லட்சம் மானியம் பெற தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதி பெற்றவர்கள் அரசு இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்தும் அல்லது மாவட்ட தொழில் மையத்தை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை பெற்று பயனடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் மாதம் ரூபாய் 15000 தொகுப்பூதிய அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக நிரப்பப்பட உள்ளன. தகுதியான விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றிதழ்களுடன் விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் தேனி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். உயிர்காக்கும் துணிச்சலான செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் ஜீவன் ரக்ஷா பதக் விருதுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் ஜூலை 31ஆம் தேதிக்குள் தேனி மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார்.